தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமான முடிவுகளை உடனுக்குடன் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போது கடைசியாக கிடைத்த தகவல் படி தமிழகத்தில் 39 இடங்களில் 39 இடங்களுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு தெரிந்துவிட்டன. அதில் பெரும்பான்மையாக அதிமுக 37 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. 2 இடங்களில் பாஜக அணி முன்னிலை வைக்கிறது. அதிலும் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் இருக்கிறார். கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் இருக்கிறார். புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் நாராயணசாமி முன்னிலை வைக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் ஆரம்ப சுற்றுகளில் முன்னிலை வகித்தது. இப்பொழுது கடைசியாக கிடைத்த தகவல் படி நாராயணசாமி முன்னிலை வகிக்கிறார். 543 தொகுதிகளில் 538 தொகுதிகளுடைய முன்னணி நிலவரங்கள் நமக்கு தெரிந்துவிட்டன. அதில் 315 தொகுதிகளில் பாஜக அணி முன்னிலை வகிக்கிறது. இந்த வெற்றி, இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலர் டி ராஜாவோடு நம்ம டெய்லி செய்தியாளர் லோகநாதன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு ராஜா அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் நாம் நேரடியாக சில கேள்விகளை கேட்போம். அதாவது சார், ஒட்டுமொத்தமாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியானது பல்வேறு மாநிலங்களில் முன்னிலை வைக்கிறது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதைய ட்ரெண்ட் என்று எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியாகவும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற என்டிஏ ஒரு தனிப்பெரும் கூட்டணியாகவும் முன்னுக்கு வருகிறது என்பது தெரிகிறது. அநேகமாக இதே ட்ரெண்ட் நீடிக்கும் என்று கருதுகிறேன். இது அகில இந்திய அளவில் எதை காட்டுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, காங்கிரஸ் கட்சி பரவலாக நாடு முழுவதிலும் ஒரு பெரிய சரிவை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மீதான, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் அமைந்த யூபிஏ 2 அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகள் காரணமாக மக்களுக்கு எழுந்த சோதனைகள், பிரச்சனைகள் காரணமாக மக்கள் தங்களுடைய கோபத்தை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக காட்டியிருக்கிறார்கள். மக்கள் தங்களுடைய கோபத்தை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திருப்புகிற பொழுது அது இன்றைய சூழலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் ஆதாயத்தை கொடுத்திருக்கிறது. அப்படிதான் இந்த தேர்தல் முடிவை நாம் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன் இன்றைய நிலையில். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான அலை வீசுகின்றது என்றாலும் கூட மற்றொரு பக்கம் நாடு முழுவதும் மோடி அலை வீசுகிறது என்றும் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? பாரதிய ஜனதா கட்சி முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அதிகமான எண்ணிக்கை பெறுகிறது என்பது உண்மை. திரு வாஜ்பாய், திரு அத்வானி இவர்களெல்லாம் தலைமையேற்று நடத்திய அந்த காலத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு திரு மோடி பிரதம வேட்பாளர் என்று முன்னிறுத்தப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் சென்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வெற்றி கிடைக்கிறதா என்றால் கிடைக்கிறது. ஆனால் இது ஏதோ திரு மோடிக்கு ஆதரவான அலை என்பதற்கு மாறாக இதனை காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு கோப அலை என்று பார்ப்பதுதான் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இது இடதுசாரி கட்சிகள் கூட தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற பொழுது, மக்களிடம் வாக்குகளை கோரிய பொழுது காங்கிரஸ் கட்சியை அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும், சுதந்திர இந்தியாவில் ஒரு ஊழல் மலிந்த ஆட்சியாக இப்போதைய காங்கிரஸ் கட்சி மாறிவிட்டது, இது அகற்றப்பட வேண்டும், அதே நேரத்தில் மதவெறி அரசியலை முன்வைக்கிற பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்றுதான் மக்களிடம் பிரச்சாரத்தை செய்தோம். எனவே முதல் கோரிக்கை என்பது காங்கிரஸ் கட்சியை அகற்றுவது என்பது. எனவே மக்கள் அந்த மனநிலையில் இருந்திருக்கிறார்கள், காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற வேண்டும். எனவே காங்கிரஸ் ஆட்சியின் மீது, காங்கிரஸ் கட்சியின் மீது இருந்த ஒரு கடும் கோபம் இன்றைக்கு ஒரு மாற்று இல்லாத சூழலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இயல்பாக அந்த ஆதரவு திரும்பி இருக்கிறது.